திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 1967ஆம் ஆண்டு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் நடிப்பில் வெளியான திரைப்படம் காவல்காரன். ஆர்.எம். வீரப்பன் தயாரிப்பில் வெளியான இந்த படத்தை நீலகண்டன் இயக்கியிருந்தார். இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு தம்பியாக நடித்திருப்பார் சிவகுமார். அதனால் எம்ஜிஆருடன் கொஞ்சம் பேசக்கூடிய சந்தர்ப்பம் சிவகுமாருக்கு கிடைத்திருக்கிறது. தன் அம்மா கையில் அடிபட்டு 6 மாத காலம் வீட்டில் கஷ்டப்பட்டிருந்த நேரத்திலும் என்னிடம் சொன்னால் எங்கே என் சினிமா கெரியர் பாழாகிவிடுமோ என்ற காரணத்தினால் என்னிடம் என் அம்மா சொல்லவே இல்லை என்ற தன் சொந்த கதையை சிவகுமார் எம்ஜிஆரிடம் கூறியிருக்கிறார். இது நடந்து முடிந்து சில மாதங்களிலேயே எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதை கேட்ட சிவகுமாருக்கு உடனே எம்ஜிஆரை பார்க்க வேண்டும் என்ற படபடப்பு இருக்க யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லையாம். இருந்தாலும் அவரை பார்க்க போகிறவர்கள் உள்ளே இருக்கும் ஒரு ரெஜிஸ்டர் நோட்டில் கையெழுத்திட்டு தான் பார்க்க போனார்களாம். அப்படி எம்ஜிஆரை சிவகுமார் 2 முறை பார்த்திருக்கிறார். இருந்தாலும் 3வது முறையாக பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆசையோடு இருக்க அங்கே ஆர்.எம். வீரப்பன் மருத்துவமனையில் இருந்தாராம். ஏற்கனவே காவல்காரன் படத்தை தயாரித்தவர் என்பதால் சிவகுமாரை அவர் அறிந்து கொண்டார். அவர் உதவியுடன் சிவகுமார் எம்ஜிஆரை பார்க்க சென்றாராம். சிவகுமாரை பார்த்ததும் எம்ஜிஆர், நீ சிவகுமார் தானே என கேட்டதும் இவருக்கு ஒரே ஷாக். அந்த ஒரு படத்தில் தான் பார்த்திருக்கிறார், அதுவும் 3 மணி நேரம் தான் பழகியிருப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தளவு ஞாபகம் வைத்து கேட்கிறாரே என்று சிவகுமார் நினைக்க அவரை மேலும் ஆச்சரியமாக்கினார் எம்ஜிஆர். சிவகுமாரிடம் உன் அம்மா கை இப்போ எப்படி இருக்கிறது என்று கேட்டதும் சிவகுமார் கண்களில் கண்ணீர் ததும்ப நீர் கொட்டியதாம். இப்படி ஒரு மனுஷனா என்று ஒரு கட்டுரையில் சிவகுமார் இந்த தகவலை கூறியிருக்கிறார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.